காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகாகாவியம் சர்க்கம் 15 பாகம் 2. சீதையை பிரிந்திருந்த ராமர் யாகத்தின் பொருட்டு விடப்பட்ட குதிரையை உடைய அந்த ராமரை விபீஷணனும் சுக்ரீவனும் அரசர்களும் மேகங்கள் ஜலத்தினால் பயிரை வர்ஷிப்பது போல் காணிக்கைகளினால் வர்ஷித்தார்கள். பிரியமாக அழைக்கப்பட்ட மகரிஷிகளும் பூமியில் உள்ள வாசஸ்தானங்களை மாத்திரமே அன்றி ஒளி நட்சத்திரமயமான வாசஸ்தானங்களையும் விட்டு பல திசைகளிலிருந்து ராமரை அடைந்தனர். 4 கோட்டை வாயில்களாகிய முகங்களை உடைய அயோத்தியா நகரமானது நகரத்தின் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்த அந்த மகரிஷிகளால் அப்பொழுதே உடனே சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தை உடைய பிரம்மாவினுடையதான சரீரம் போல விளங்கிற்று. யாதொரு காரணத்தில் பிராக் வம்சம் என்ற இடத்தில் வசிக்கின்றவரும் வேறொருத்தியை பத்னியாக அடையாதவருமான ராமருக்கு ஸ்வர்ணமயமான அந்த சீதையை பத்னியாக இருந்தாலோ அக்காரணத்தினால் சீதையின் பரித்தியாகமும் ஸ்லாகிக்கத்தக்கதாக இருந்தது. வேறொரு பெண்ணை மணக்காது சீதையின் சிலையையே வைத்து கொண்டிருந்ததால் சீதையின் தூய்மையை தாம் சந்தேகிக்கவில்லை என்பதை ராமர் உலகிற்கு காட்டினார். சாஸ்திரத்திலே கூறியுள்ள அளவை காட்டிலும் அதிகமான அளவிலே பொருட்களை கொண்டு யாகம் தொடங்கியது. ராமர் செய்த யாகத்தின் தனிச்சிறப்பு என்னவெனின், யாகத்திற்கு இடையூறு செய்யும் ராட்சசர்களே இங்கு ரக்ஷர்களாக அமைந்திருந்தனர். பிறகு சீதையின் குமாரர்களான குச்சனும் லவனும் குருவான வால்மீகியினால் உத்தரவிடப்பட்டவர்களாய் வால்மீகியினால் முதலில் அறியப்பட்ட ராமாயணத்தை, ராமரது சரிதத்தை பல இடங்களிலும் பாடி வந்தார்கள். ராமச்சரிதமும் வால்மீகியின் கவிதையும் குச்சலர்களின் இனிய கானமும் கேட்பவர்களின் மனத்தை பரவசப்படுத்தின. அவற்றை அழகையும் இனிமையையும் அறிந்தவர்களால் தெரிவிக்கப்பட்ட அவ்விருவர்களின் உருவத்திலும் பாட்டிலும் உள்ள இனிமையை தம்பிகளுடன் கூடிய ராமர் ஆவல் உடையவராக பார்த்தார், கேட்கவும் கேட்டார். அவர்களது பாட்டை கேட்டு ஆனந்த பாஷ்பம் பெருக்கிய அச்சபை பனிக்காலத்திலே விடியற்காலை வேளையில் இலைகளின் நுனியினின்று பனித்துளிகளை சொட்டுகின்ற வன பிரதேசம் போல் அசைவற்று இருந்தது. அப்பொழுது ஜன சமூகமானது வயதினாலும் உடையினாலும் மாத்திரம் வேறுபட்டதாக அவ்விரு குமாரர்களுக்கும் ராமருக்கும் இருந்த சமபாவத்தை ஒப்புமையை கண்டு இமைக்காமல் இருந்தனர். கானத்தை கேட்டு மகிழ்ந்த ராமர் குச்சல் அவர்களுக்கு அன்புடன் பொற்காசு தந்தபொழுது அவர்கள் அதில் ஆசை வைக்காதவர்களாய் ஏற்க மறுத்தனர். குச்சல் அவர்களின் பாடும் திறமை கண்டு ஆச்சரியம் உற்றதை காட்டிலும் ராமர் கொடுத்த பரிசை பெற்றுக்கொள்ள அவ்விருவரும் மறுத்த பொழுது ஜனங்கள் அவர்களின் ஆசை இன்மையை கண்டு மிகவும் வியப்புற்றனர். உங்கள் உபாத்தியாயர் எவர்? நீங்கள் பாடும் கிருதி யாருடையது என்று ராமர் குச்சல் அவர்களை கேட்க அவ்விருவர்களும் வால்மீகியை தங்களுடைய குருவாகவும் காவியம் செய்த கவியாகவும் சொன்னார்கள். பிறகு தம்பிகளுடன் கூடிய ராமர் வால்மீகியை அடைந்தவராகி சரீரத்தை மாத்திரம் தமக்கு உரியதாக செய்து கொண்டு ராஜ்யத்தை அவருக்கு தெரிவித்தார், அர்ப்பணம் செய்தார். கருணையுடைய அக்கவி ராமர் பொருட்டு அந்த குச்சல் அவர்களை அவருடைய புத்திரர்களாக சொல்லி சீதையின் அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். தந்தையே, உம்முடைய நாட்டுப்பெண் சீதை எங்களுடைய கண்ணெதிரில் அக்னியில் பிரவேசித்து பரிசுத்தமானாள். ஆனால் ராட்சசனுடைய கெட்ட ஸ்வபாவத்தினாலே இங்குள்ள ஜனங்கள் அவளை நம்பவில்லை, பரிசுத்தம் உடையவளாக எண்ணவில்லை. சீதை தன்னுடைய நடத்தையை குறித்து அந்த பிரஜைகளை நம்பும்படி செய்ய வேண்டும். பிறகு புத்திரர்களோடு கூடிய இவளை உம்முடைய ஆக்ஞையினால் அங்கீகரித்துக் கொள்வேன். அரசரால் இவ்வாறு பிரதிஜை செய்யப்பட்ட பொழுது முனிவர் வனத்தில் தம்முடைய ஆசிரமத்திலிருந்து சீதையை சிஷ்யர்களின் மூலம் முக்தியாகிய தம்முடைய சித்தியை தபசினால் வரவழைத்துக் கொள்வது போல் வரவழைத்தார். பிறகு ராமர் மறுநாள் பிரஸ்தாபிக்கப்பட்ட காரியத்தை செய்வதற்காக நகரவாசிகளை கூடும்படி செய்து வால்மீகியை கூப்பிடச் செய்தார். பிறகு ஸ்வரத்தையும் இலக்கண தூய்மையும் உடைய வேத மந்திரத்தினால், காயத்ரி மந்திரத்தினால் மிக காந்தி பொருந்திய சூரியனை சேவிப்பது போல் புத்திரர்களுடன் கூடிய சீதையுடன் ராமரை அந்த முனிவர் அடைந்தார். சீதையை பார்த்த மாத்திரத்திலேயே அவள் மிகவும் பரிசுத்தம் உடையவள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். காவி நிறமுள்ள வஸ்திரம் அணிந்து அவள் தனது உடல் முழுவதையும் மறைத்து குனிந்த தலையுடன் இருந்தாள்.
இத்தகைய பதிவிரதைக்கு கொடுமை செய்தோமே என்ற எண்ணத்தால் வெட்கி அவள் தங்களை பார்த்து விடுவாளோவென அஞ்சியவர்களாய் தலை குனிந்து இருந்தனர். சபையிலுள்ள ஜனங்கள் அனைவரும் தலை குனிந்திருந்த நிலையில் அவர்கள் கதிர் முதிர்ந்து தலை சாய்ந்துள்ள நெற்பயிர் போல் காணப்பட்டனர். வால்மீகி சீதையை அழைத்து, உன்னுடைய நன்னடத்தையை அவர்களுக்கு கணவர் கண்முன்பு நிரூபித்துவிடு என்று உத்தரவிட்டார். வால்மீகியின் சிஷ்யர் தந்த தீர்த்தத்தை கொண்டு ஆச்சமனம் செய்தபின் சீதை கூறத் தொடங்கினாள். வாக்கினாலும் மனத்தாலும் காரியத்தினாலும் பதி விஷயத்தில் எனக்கு குற்றமானது இல்லாவிட்டால் அப்பொழுது எல்லாவற்றையும் தாங்குகின்ற ஹே பூமி தேவியே, என்னை உள்ளே வைத்து கொள்வதற்கு நீ தகுந்தவளாக இருக்கின்றாய். நான் பாதிவிரத்தியம் தவறாதவளாக இருந்தால் ஹே பூமி தேவியே, நீ என்னை அழைத்துக்கொள் என்று கூறினாள். பதிவிரதையான அவளால் இப்படி சொல்லப்பட்ட பொழுது உடனே உண்டான பூமியின் துவாரத்தினின்று மின்னலினுடையதான காந்தி போல் காந்தி சமூகமானது மேலே வந்தது. அந்த ஒளி கூட்டத்தின் மத்தியில் பாம்புகளின் படங்களினால் தாங்கப்பட்ட சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தவளும் சமுத்திரத்தை மேகலையாக கொண்டவளுமான பூமிதேவி பிரத்யட்சமாக தோன்றினாள். அந்த பூமிதேவி கணவரிடத்தில் ராமரிடத்தில் வைக்கப்பட்ட கண்களையுடைய சீதையை மடியில் ஏற்றி வைத்துக்கொண்டு ராமர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும் பொழுதே பாதாளத்தை நோக்கிச் சென்றாள். சீதையை திரும்பித் தர வேண்டும் என்று விரும்புகின்ற வில்லை உடைய அந்த ராமருக்கு பூமியின் இடத்திலுள்ள கோபத்தை தெய்வ பலத்தை கருதிய குருவான வசிஷ்டர் சாந்தப்படுத்தினார். ராமர் யாகத்தின் முடிவில் மரியாதை செய்யப்பட்ட ரிஷிகளையும் சிநேகிதர்களையும் அனுப்பிவிட்டு சீதையினிடமிருந்த பிரியத்தை அவளுடைய புத்திரர்களான குச்சல் அவர்களிடத்தில் வைத்தார். மேலும் பரிபாலிக்கப்பட்ட பிரஜைகளை உடைய அந்த ராமர் யுதாஜித்தின் வார்த்தையினால் சிந்து என்ற பெயரை உடைய தேசத்தை கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யமுடைய பரதன் பொருட்டு கொடுத்தார். யுதாஜித்து அனுப்பிய செய்தியை அனுசரித்து சிந்து தேசத்திலுள்ள துஷ்டர்களை அடக்கும்படி பரதனை சேனையுடன் அனுப்பினார். அந்த சிந்து தேசத்தில் பரதன் யுத்தத்தில் சிந்து தேசவாசிகளான கந்தர்வர்களை ஜெயித்து அவர்களின் தொழிலுக்கு சாதனமான வாத்தியத்தை மாத்திரம் எடுத்து கொள்ளும்படி செய்தான். ஆயுதத்தை விடும்படி செய்தான். அவர்களை வெற்றி கொண்டான். அந்த பரதன் அபிஷேகம் செய்ய தகுந்த தக்ஷன் புஷ்கலன் என்ற தன் புத்திரர்களை அவ்விருவர்களின் பெயரை உடைய 2 நகரங்களில் அபிஷேகம் செய்துவிட்டு மறுபடி ராமன் சமீபத்தை அடைந்தான். லக்ஷ்மணனும் ராமருடைய ஆக்ஞையினால் அங்கதன் சந்திரகேது என்ற தன்னுடைய 2 குமாரர்களையும் காராபதம் என்னும் தேசத்திற்கு அரசர்களாகச் செய்தான். இவ்வாறு சிம்மாசனத்தில் ஏற்றுவிக்கப்பட்ட புத்திரர்களை உடைய அந்த அரசர்கள் பதியின் அதாவது தசரதரின் லோகத்தை ஸ்வர்க்கத்தை அடைந்து தம் தாய்மார்களுக்கு முறைப்படி தர்ப்பணம் முதலியவற்றை செய்தார்கள். பிறகு யமன் முனிவரின் வேஷமுடையவனாக இருந்து கொண்டு வந்து ராமரிடம், தனிமையில் பேசிக்கொண்டிருக்கிற நம்மிருவரையும் எவன் பார்க்கின்றானோ அவனை தாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னான். இவ்வாறு ஒப்பந்தம் செய்து கொண்டு பேசத் துவங்கினான். அப்படியே என்று அங்கீகரித்த அரசர் பொருட்டு வெளியிடப்பட்ட ஸ்வரூபமுடைய அந்த யமன் பிரம்மதேவரின் ஆக்ஞையினால் ஸ்வர்க்கத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று கூறினான். வாயிலை காக்கும்படி நியமிக்கப்பட்டிருந்த லக்ஷ்மணன் அந்த க்ஷணத்திலேயே ராமரை காண வேண்டும் என வந்த துர்வாசரின் சாபத்திற்கு அஞ்சி அவரது வருகையை தெரிவிக்க ராமரும் யமனும் பேசிக் கொண்டிருக்கையில் இடையிலே சென்றான். அதன் மூலம் ராமர் யமனுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு இடையூறு நேர்ந்தது. ராமர் வாயிற்காப்பாளர்களை நீக்கிவிட்டு லக்ஷ்மணனை காவலாக வைத்திருந்தார். இச்சமயத்தில் தன்னை உள்ளே அனுமதிக்காவிடில் அவ்வம்சத்தையே சபிப்பதாக கூறி துர்வாசர் பயமுறுத்தவும் லக்ஷ்மணன் குடும்பம் அழிவதை காட்டிலும் தான் ஒருவன் இறப்பது நலமென கருதி அவர்களது சம்பாஷணையின் மத்தியில் புகுந்தான். யோக மார்க்கம் அறிந்த அந்த லக்ஷ்மணன் சரையூ நதியின் கரைக்குச் சென்று தன் உடலை விடுவதனால் தனக்கு முன்பிறந்த சகோதரரின் பிரதிஜையை உண்மையானதாகச் செய்தான். துர்வாசர் தம்மை பார்த்து சென்ற பின்பே ராமருக்கு தாம் யமனுக்கு தந்த பிரதிஜை நினைவில் வந்தது. தமது தம்பியை கொல்ல வேண்டி வந்ததே என நினைத்து மிக மிக மனம் நொந்தார். லக்ஷ்மணன் தன்னை கொன்று வாக்குறுதியை நிறைவேற்ற ராமரை வற்புறுத்தினான். லக்ஷ்மணனை கொல்வதற்கு ராமர் முற்றிலும் மறுக்கவே வசிஷ்டர் ராஜ்யத்தை விட்டு துரத்தி விடுதல் கொல்வதற்கு ஒப்பாகும் என கூறினார். பின் ராமர் லக்ஷ்மணனை தியஜித்தார்.
தியாகம் செய்யப்பட்ட லக்ஷ்மணன் தன் வீடு செல்லாமல் நேரே சரையூ தீரம் சென்று யோக முறையால் உயிர் துறந்தான் என ஸ்ரீமத் ராமாயணம் கூறுகிறது. தம்முடைய 4வது அம்சமான அந்த லக்ஷ்மணன் தமக்கு முன்பே ஸ்வர்க்கத்தை அடைந்த பொழுது ராமர் பூமியில் 3 பாதங்களை உடைய தர்மம் போல் தளர்ந்து இருந்தார். தபஸ், தூய்மை, தயை, சத்தியம் என்ற 4 பாதங்களுடன் தர்ம தேவதை ரிஷப ரூபத்தில் இருப்பதாக புராணங்கள் கூறும். ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தின் ஒவ்வொரு பாதம் குறைவதாக கருதுவர். உறுதியான எண்ணமுடைய அந்த ஸ்ரீராமர் சத்ருக்களாகிய யானைகளுக்கு அங்குசம் போன்ற குச்சனை குச்சாவதி என்னும் நகரத்திலும், நன்மொழிகளால் பெரியோர்களுக்கு ஆனந்த பாஷ்ப திவிலைகளை உண்டு பண்ணிய லவனை சராவதி என்னும் நகரிலும் ஸ்தாபித்துவிட்டு தம்பிகளுடன் கூடியவராக அக்னியை முன் வைத்தவராய் இருந்து கொண்டு அரசரிடத்தில் உள்ள பிரியத்தினால் வீடுகளை மாத்திரம் விட்டு வந்த அயோத்தியினால் அங்கு வசிக்கும் மனிதர் முதலியவர்களால் பின்தொடரப்பட்டவராய் வடக்கு நோக்கி புறப்பட்டார். அரசரிடம் உள்ள பிரியத்தினால் நகர ஜனங்கள் தத்தம் வீடுகளை விட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். ராமருடன் ஜனங்கள் தாமும் ராமரை விட்டு பிரியாது ஸ்வர்க்கம் செல்லுகின்றோம் என்ற சந்தோஷ மிகுதியால் ஆனந்த பாஷ்பம் சொரிபவர்களாய் தாம் சென்ற வழியை நனைத்து கொண்டே சென்றனர். ராமர் செல்வதை அறிந்து வந்த வானரர்களும் ராமரை பின்தொடர்ந்தனர். நினைத்த மாத்திரத்தில் வந்த விமானத்தை உடையவரும் பக்தர்களிடத்தில் தயை செய்கின்றவருமான அந்த ஸ்ரீராமரால் தன்னை பின்தொடர்பவர்களுக்கு சரையூ நதியானது ஸ்வர்க்கம் ஏறுவதற்கான ஏணியாகச் செய்யப்பட்டது. யாதொரு காரணத்தினால் அந்த சரையூ நதியில் மூழ்குகின்றவர்களுடைய நெருக்கடியானது பசுக்கள் நதியில் நீந்தி கடப்பது போல் இருந்ததோ, அக்காரணத்தினால் அப்பெயராலேயே பரிசுத்திகரமான புண்ணிய தீர்த்தமாக பூமியில் பிரசித்தியை அடைந்தது. சர்வ சக்தரான ஸ்ரீராமர் தேவாம்சமுடைய சுக்ரீவன் முதலியவர்கள் அடையப்பட்ட தங்கள் தேவ ரூபத்தை உடைத்தாய் இருக்கும் பொழுது நதியில் மூழ்கி தேவர்களாக மாறிய அயோத்தியா நகர ஜனங்களுக்கு மற்றொரு ஸ்வர்க்கத்தை ஏற்படுத்தினார். ராமர் தேவ ரூபம் பெற்ற நகர ஜனங்களுக்காக சாந்தானிகம் என்னும் லோகத்தை ஏற்படுத்தினார். மகாவிஷ்ணு இவ்வாறு தேவர்களுடைய ராவணனுடைய தலைகளை வெட்டுவதென்கின்ற காரியத்தை முடித்துவிட்டு விபீஷணன், ஹனுமார் ஆகிய இவ்விருவரையும் தமது கீர்த்தியின் 2 ஸ்தம்பங்கள் போல் தெற்கிலுள்ள சுவேல பர்வதத்திலும் வடக்கிலுள்ள ஹிமாலயத்திலும் ஸ்தாபித்துவிட்டு எல்லா உலகத்திற்கும் ஆதாரமான தம்முடைய திவ்ய சரீரத்தை பிரவேசித்தார். 15ஆம் சர்க்கம் முற்றிற்று.